கோடானு கோடி புதியுகத்தின் அன்பு ரசிக பெருமக்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது ஆத்ம சங்கமம் நேரலை நிகழ்ச்சி. பாம்பன் அருட்சித்தர் தவயோகி தவத்திரு சஞ்சீவி ராஜா சுவாமிகள் நமக்காகவே நம்ம அரங்கிற்கு வருகை தந்திருக்காரு. உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0446677950. ஆனால் சுவாமிஜியை சந்திப்பதற்கு முன்பாக நம்முடைய ஆஸ்தான சிறப்பு விருந்தினர் முனைவர் திரு ரவி தமிழ்வாணன் ஐயா வருகை தந்திருக்காரு. வாங்க நேயர்களே, ஐயாவை சந்திப்போம். வணக்கம் ஐயா. சுவாமிகளுக்கு வணக்கம். சகோதரி சரண்யாவுக்கு வணக்கம். நமது பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். சுவாமிகள் பல பக்தர்களின் துன்பங்களை போக்கக்கூடிய அருமையான ஒரு பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். குழந்தையின்மை, தாமதமான திருமணம், குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், உடல்நலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதற்கு உடனடியாக அதிக செலவில்லாத தீர்வுகளை தந்து கொண்டிருக்கிறார்கள். தொலைக்காட்சியிலும் சரி, ஆசிரமத்துக்கு வரக்கூடியவர்களுக்கும் சரி, நான் கூடவே பல வருடங்களாக இருந்து பார்க்கிறேன். இந்த ஒரு புண்ணியமான விஷயத்தில் நானும் இணைந்து கொள்வதில் மகிழ்கிறேன். நன்றி, வணக்கம். நிச்சயமா ஒரு விஷயம் சொல்லியே ஆகணும் ஐயா. நிறைய நேயர்கள் கால் பண்ணி கேட்கும்போது அவங்களுக்கான தீர்வாக நீங்க இந்த பூஜை பண்ணுங்க, இந்த கோவிலுக்கு பண்ணுங்க, இந்த பரிகாரம் பண்ணுங்க, இவ்வளவு லட்சம் இவ்வளவு கோடி வரைக்கும் கூட ரீச் ஆயிடுச்சு. ஆனா எதுவுமே இல்லாம நீ தெரு கோடிக்கு கூட போவேன், நம்ம அவன் வீட்டுல இருந்தபடியே உன் கையே உனக்கு உதவி, உனக்கான விஷயத்த நான் சொல்றேன், அதை நீயே செஞ்சு சந்தோஷமா இருடா கண்ணு அப்படின்னு சொல்றாரு. பாத்தீங்களா, இதை விட வேற என்ன விஷயம் சொல்லி ஆகணும். தனித்துவமான நம்ம சுவாமிஜிக்கு உரித்தான ஒரு விஷயம். அப்பேற்பட்ட மகான் இன்னைக்கு நம்ம கூட இணைந்து இருக்காரு. அவரை சந்திப்போமா ஐயா? வணக்கம் சுவாமிஜி. வேதாதி வித்தகனாய் தமிழுக்கே கர்த்தாவாகி நம்மையெல்லாம் உயிர் மூச்சாக அகார உகார மகார லகார வகார தத்துவத்திலே உள்ளடங்கி அனைத்துக்கும் முத்தாய்ப்பாக உள்ள குகைக்குள்ளே இறைவனாக வீற்றிருக்கக்கூடிய நம்மையெல்லாம் சடுதியில் காத்தருளக்கூடிய அந்த சடாட்சர சண்முகப் பெருமானுடைய பெரும் கருணை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பக்தகோடிகளுக்கெல்லாம் இந்த நல்ல வேளையிலே அந்த முருகப்பெருமானுடைய திருவருளும் பாம்பன் குமர குருதாச சுவாமிகளுடைய குருவருளும் ஒன்று குமிழ்ந்து நன்றாக இருக்க வேண்டும். வளமாயும் நலமாயும். வணக்கம். வணக்கம் டாக்டர். வணக்கம் சுவாமி ஐயா. வணக்கம் சுவாமிஜி. நீங்க அழகா சொன்னீங்க, நலமாயும் வளமாயும் இருக்க வேண்டும் அப்படின்னு. அந்த ஒரு விஷயத்துல தான் சுவாமிஜி எனக்கு இறைவனை நினைக்கும் போது கொஞ்சம் ஒரு சின்ன கோபம் இருக்கு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேர் பக்தியோட விரதம் இருந்து கடும் தவம் இருந்து சுவாமியை போய் தரிசிக்கிறாங்க. போகும் போதோ அல்லது சுவாமியை போய் கண்ணார கண்டு தரிசித்து திரும்பி வரும்போது பாத்தீங்கன்னாக்க விபத்துல அவங்க இறக்கக்கூடிய நிலையும் ஏற்படுது இல்லைங்களா? சில குடும்பங்கள் பாத்தீங்கன்னாக்க குடும்பத்தோட போய் நம்ம கோவில்ல போய் சாமியை வழிபட்டுட்டு வரலான்னு போறாங்க பக்தி வழிபாட்டுக்காக. போகும்போதோ அல்லது போய் திரும்பி வரும்போது அவங்க விபத்துல அந்த டோட்டல் குடும்பமுமே இறக்கக்கூடிய ஒரு நிலையும் ஏற்படுது. நம்ம தினம் தினம் அதை பார்த்துட்டு தான் இருக்கோம். சாமிக்காக தானே கோயிலுக்கு போறோம். அப்ப அந்த சாமி ஏன் சுவாமிஜி அவங்களை காப்பாற்ற மாட்டேங்குது? பயங்கரமான கேள்வியா இருக்கு அது. காலையில பிறப்பு என்பது இருவர் சேர்க்கையினுடைய தொகுப்பு. அப்போ இறைவன் பிறப்பை தந்தானா அப்படின்னு யாருமே சொல்றதில்லை. யாருமே சொல்றது தான் தந்ததா சொல்றாங்க. அப்ப ஒரு காரணங்கள் வரும்பொழுது எந்த ஆராய்ச்சியும் யாரும் பண்றதில்லை. இறக்கும்பொழுது இறைவனை பழி போட்டுறாங்க. கோவிலுக்கு போயிட்டு தான் இறக்கணும். தானான போகனருள் கடாட்சத்தாலே தயவாக புலிப்பாணி விளக்கம் செய்தேன், வீணாக அவரவர் செய்த கர்மம் விளைந்ததடா நோயாக அநேகம் கோடி, தானாக வந்த கர்மம் விபத்தாய் தானாக வந்த கர்மம் தீர்ந்திடவே தயவாக புலிப்பாணி விளக்கம் செய்தேன், வீணாக அவரவர் செய்த கர்மம் விளைந்ததடா நோயாக. அந்த விளைந்த நோய் தீரணும் அப்படின்னு சொன்னா அவங்க தான தர்மத்தினுடைய கணக்குகள் இருக்கும். இப்ப நாம நினைச்சுக்கிறோம் பிறக்கும் பொழுது இறைவனுடைய அருளால் கிடைத்தது என்று சொல்றோம். அதே மூல வளர்ச்சி இல்லாத எத்தனை குழந்தைகள் பிறக்குது. அப்ப என்ன சொல்லுவாங்க, பாதி பெற்றவங்க கடவுள் ஏன் எனக்கு மட்டும் இப்படி ஒரு பிள்ளையை தரணும்னு கேட்பாங்க. நல்ல குழந்தை பிறந்துட்டா கடவுள் எனக்கு நல்ல குழந்தைய கொடுத்தாருன்னு சொல்லுவாங்க. ஒருவர் மரண தருவாயில போயிட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்த உடனே அவருக்கு சரியா போயிடும். நான் மலேசியா போறப்ப அந்த யூனிவர்சிட்டியில், தமிழ் யூனிவர்சிட்டியில் ஒருவர் சொன்னார்,
இறைவனை பற்றி பார்த்துருக்கீங்களா, இறைவனை பற்றி தெரியுமான்னு பப்ளிக்ல எனக்கு தெரியும்னு கை தூக்குனார். நீ கடவுளை பார்த்தியாப்பான்னா, இல்லை சாமி எனக்கு உடம்பு சரியில்லாத இருந்தது, நான் டாக்டர்லாம் கை விரிச்சிட்டாங்க, நான் அந்த கோயிலுக்கு போனேன், கடவுளை வணங்கினேன், நல்லா இருக்கேன், எனக்கு கடவுள் அதை உணர்த்தினார்னு சொன்னார். அப்போது இதை எடுத்துக்குவதா, இல்லை குடும்பத்தோட கோயிலுக்கு போகும்போது விபத்தாய் செத்து போயிட்டாங்களே அதை எடுத்துக்குவதா இப்படின்னு நம்ம ஆனால் ரெண்டுத்துக்கும் மையமாக இருக்கிறது கடவுள். இவரும் கடவுளை தான் சொல்கிறாங்க, இதுவும் கடவுளை தான் சொல்கிறாங்க. அப்போ ஒரு மனிதனுக்கு முதல்ல தேகங்கள் இருள், மருள், சுத்தம், பிரணவம், ஞானம், முக்தம், இந்த 6 தேகங்கள் ஒரு மனிதனால் அவதாரம் எடுக்க முடியும். அதே போல் மரணத்தில் 5 உண்டு. இந்த மரணம் எப்போ அகால மரணம் நம்ம சொல்லுவோம், இயற்கையாகவே இயற்கை மரணம், வயசாச்சு முதிர்ந்த வயசில் போயிடுச்சு, நோய்வாய்ப்பட்டு சாகிறது, அப்புறம் விபத்தில் இருக்கக்கூடிய மரணம், சிவலோக பதவி. அப்போது இந்த மாதிரி ஒரு 5 பிரிவுகள் மரணம் இருக்குது. இப்போ நம்ம இன்னைக்கு இந்த நிமிடம் நம் கையில் இருக்கிறது, நாம் பேசுகிறோம், பக்தர்கள் கேட்குறாங்க, நம்ம தொலைச காட்சி சுவஞ்சர்கள் பார்க்குறாங்க, கேட்குறாங்க. இந்த நிமிடத்துக்கு பிறகு அடுத்த நிமிடம் என்ன நடக்க போகுதுன்றது யாராலையும் அறுதியிட்டு சொல்ல முடியாது. ஒன்று, ஒரு விமான விபத்தில் 300 பேர் 400 பேர் செத்து போயிடுறாங்க. 400 பேருக்கும் கடவுளுடைய சாபம் இருக்குமா? 400 பேரும் பிறந்த நேரத்தின் அடிப்படையில் சரியில்லாமல் இருப்பாங்களா? இது கொஞ்சம் கேள்விக்குறிதானே அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். ரைட்டு. ஒருவருக்கு இந்த கர்மா தானாக கர்மா வந்த கர்மா, புலிப்பாணி எழுதுகிறார் இதை, ஒவ்வொருத்தனுக்கு எது மரணங்கள் எந்த வகையில் சம்பவிச்சாலும் அதுக்கு கர்மா காரணமாக இருக்குது. அவரவர் செய்த கர்மா அது எப்படி வேணாலும் எந்த வினையில் வேணாலும் மாட்டோம். கேள்வி என்ன? குடும்பத்தோட கோயிலுக்கு போகும்பொழுது மரணம், இதுதானே கேள்வி. அது மரணம் என்பது கோயிலுக்கு போனதுனால நம்ம எடுத்துக்கவே கூடாது. கர்மாங்கிறது தான் அங்கே தொகுப்பு. அதை தான் புலிப்பாணி எழுதுறார். தானாக வந்த கர்மம் தீர்ந்திடவே குணமாக தான தர்மம் செய்ய வேண்டும் அப்படின்னு எழுதுறாரு. எப்படிப்பா தப்பிச்சிக்கிறது, எங்களுக்கு விபத்துன்னு இருக்குமா அப்படின்னு ஒவ்வொருவருக்கும் பயம் இருக்கும். அப்போது ஒரு விமானத்தில் 300 பேர் சாகுறாங்க, எல்லாமே போயிடுறாங்க, ஒரு விபத்தில் ஒரு குடும்பம் சாவுது. ஒருவருக்கு விதி ரொம்ப உறுதியாக நிர்ணயப்பட்டு அவர்களோடு எத்தனை பேர் பயணித்தாலும் அவங்களோட கூட போயிடுறதான விதி இருக்கிறது. இதுக்கு கர்ம தொகுப்பு. அவங்களுடைய விதி பயனை அவங்களை காப்பாத்தாதா? காப்பாத்தாது. ஒருவருக்கு இறுதியான முடிவு வேற வழியே இல்லை அப்படின்னா அதுக்கு தான் புலிப்பாணி இதை சொல்றாரு, அவரவர் செய்த கர்மம். அதை செய்யணும்னா குணமாக தான தர்மம் செய்திருக்கணும் அப்படின்னு எடுத்துக்கிட்டு போறாரு. என்ன மனநிலை? ஒரு டிரைவர் தூங்கி இருக்க மாட்டார், அவருடைய நேரம் விதிக்கப்பட்டதாக இருக்கும். இவ்வளோ உட்கார்ந்துட்டு இருந்தவங்க நல்லா தூங்கி இருப்பாங்க. இது தூக்கத்தில் மரணம் சம்பவிக்கும் போது அது அவங்களுக்கு ஏதாவது ஒரு சிம்டம்ஸ் காமிச்சிருக்கும், அது நமக்கு தெரியாது, உணர முடியாது. உணர்ந்துட்டா இந்த உலகத்தில் யாரும் சாக மாட்டாங்க, ரொம்ப பிரச்சனையாயிரும். எப்போ புதைக்கிறது எரிக்கிறதா மாறிச்சு, காரணம் இடம். நம்ம அப்போல்லாம் 6 அடி நிலம் நமக்கு சொந்தம்னோம், இப்போ இல்லை, ஒரே ஒரு கிளாஸ் தான் சொந்தம், இல்லைன்னா ஒரே ஒரு மண்பானை தான் சொந்தம், தண்ணியில் கரைச்சிருவாங்க. அதனால எதுவுமே சொந்தம் கிடையாது, காலப்போக்கில் மாறி போச்சு. அப்போ புலிப்பாணி சொன்னது போல் அவங்கவுங்க செய்த கர்மா. ஒருவனுக்கு விதி ரொம்ப கொடுமையாக இருக்குமே, ஆனால் அந்த விதி பல பேரை அழிக்கக்கூடிய தன்மை இருக்குது. அதே பாருங்க, பெரிய ரயில் விபத்து நடந்திருக்கும், ஒருத்தருக்கும் ஒன்றும் இருக்காது. இதை எப்படி அப்படிங்கிறத பற்றி ஒரு ரொம்ப நேரமா இணைப்பில் இருக்காங்க சமைச்சு, அவங்க கிட்ட பேசிட்டு நம்ம தொடர்ந்து பேசுவோம். வணக்கம், ஆத்ம சங்கமம், யாரு பேசுறீங்க? ஹலோ, வணக்கம் அம்மா, உங்க பெயர் சொல்லுங்க. என் பேர் ஆனந்தவள்ளி. ஆனந்தவள்ளி அம்மா, உங்க வயது? 55. ஓகே, சுவாமிஜிட்ட பேசுங்க. மா சொல்லுங்கம்மா. ஐயா சாமி வணக்கம், எங்க குடும்பத்தை ஆசீர்வாதம் பண்ணுங்க. குறை இல்லாம நிறையோடு தீர்காயுசா தீர்க்க சுமங்கலித்துவமா நல்லா இருங்கம்மா. சொல்லுங்கம்மா. பாப்பா பேரு லட்சுமி பிரியா. சரி. அவளுக்கு கல்யாணம் இருக்கு, 25 வயசு முடிஞ்சிருக்கு. சரி. மேசராசி, பரணி நட்சத்திரம். பன்னீரதானே பார்த்துட்டு இருக்கீங்களா? பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒன்று வந்தாங்க, உங்களுக்கு பிடிக்கலன்ட்டார். நான் அடுத்து எப்படின்னு தெரியல எனக்கு. அடுத்து வரப்போறவன் யாருன்னு எனக்கே தெரியாது, அவன் பிடிக்கலன்னு சொல்லிட்டா அதை எப்படிமா நான் சொல்ல முடியும்? கண்ணா, ஆசீர்வாதத்தால் நிச்சயமா நிச்சயமா நிச்சயமா. அந்த லட்சுமி பிரியான்னு தானே வச்சிருக்கீங்க?
ஆமாங்க சாமி. அந்த லட்சுமிங்கிறது மட்டும் முன்னாடி வேண்டாம், ஆ. அது மாத்திக்கிறது நல்லது. லட்சண பிரியான்னு வச்சுக்கோங்க. லட்சுமியா லட்சுமின்னு வராம லட்சுமி சொன்னாங்க. அப்படித்தான் கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்கங்கிறா. என்னன்னு தெரியல எனக்கு. கையெழுத்து என்ன போடுறாலோ அதான். இப்போ அது பிரச்சனை இல்லை. சொல்லுங்க சாமி. இந்த வருஷம் 8ஆம் மாசத்துக்கு மேல முடியுதான்னு பாருங்க. சரிங்க சாமி. 8ஆம் மாசத்துக்கு மேல முடியலன்னா உடனே வந்து என்ன பாத்துருங்க. சரிங்க சாமி. ஏன்னா அது முடிஞ்சிடும் தான் தோணுது. அதை பத்தி பிரச்சனை இல்லை. சரிங்க சாமி. ஏன்னா அவளுக்கு மாதவிடாய் பிரச்சனை வந்துடக்கூடாதுங்கிறது என்னோட கருத்து, வேற ஒன்றும் இல்லை. இல்லைங்க சாமி, அதெல்லாம் சரியா கரெக்டா வரட்டும். கல்யாணத்துக்கு பிறகுல அதுல நிறைய பிரச்சனை இருக்கு அப்படின்றதுக்காக சொல்ல வரேன். சரிங்க சாமி. சரிங்க. சரியா? அதனால நீங்க 8ஆம் மாசத்துக்கு மேல காத்து இருந்துட்டு பாருங்க. சரிங்க சாமி. நல்லது. எனக்கு யாரு என்னை பார்த்தாலும் கோமா பேசுறாங்க. ரொம்ப இதா வருதுங்க சாமி. என்னை எல்லாரும் ரொம்ப பேசுறாங்க சாமி. ஏன்? எனக்கே நான் ரொம்ப வருஷமா சாமியே தான் கூப்பிடுவேன். என்னை கொஞ்சம் தப்பா பேசினா அவங்களுக்கு கொஞ்சம் இது பிரச்சனை வந்துருது. சரி, யார்கிட்ட காசு கொடுத்து ஏமாந்தீங்களா? காசு கொடுத்தலாம் ஏமாறலையா? நகை ஏதாவது கழட்டி கொடுத்து ஏமாந்தீங்களா? ஒண்ணுமே இல்ல எனக்கு. சரி சரி. யாரு உங்களை பார்த்தா கோவப்படுறாங்க? யாருமே அப்படித்தான் சாமி செய்யறாங்க. சரி. பார்த்தாலே ஒரு மாதிரி பயப்படுறாங்க. ஒரு மாதிரியா இருக்கு. அவ்வளோ டெரரவாம இருப்ப? இல்லங்க சாமி. ஐயோ, சிரிப்பு. அந்த சிரிப்புக்கு அவ்வளவே இல்லை. இது உண்மையான கோபமானு தெரிய மாட்டேங்குதா? இல்லங்க சாமி. ஆமா, இது ஒரு காரணம் இல்லை. சிங் மந்திரம் சொல்லிக்கிட்டே இருங்க போதும். சரிங்க சாமி, நீங்க சொன்ன மாதிரி சொல்லிடுறீங்க சாமி. அவ்வளவுதான். அது இணையத்துல வரும் பாருங்க, சிங் மந்திரம். அதை போட்டு கேளுங்க போதும், வேற எதுவும் வேண்டாமா. வணக்கம், யார் பேசுறீங்க? வணக்கம், பேர் சொல்லுங்க. வணக்கம் மேடம், என் பேர் பூரணி மேடம். பூரணிமா, உங்க வயது என்ன? 35 மேடம். ஓகே, சுவாமிஜிட்ட பேசுங்க. சொல்லுமா பூரணி, சொல்லுமா. சுவாமிஜி வணக்கம். சுவாமிஜி வணக்கம்டா கண்ணா. எனக்கு ஃபர்ஸ்ட் பாப்பா நீங்க வச்சீங்க. என்னமா? முதல் பாப்பாவுக்கு நீங்க பேர் வச்சிருந்தீங்க சுவாமிஜி. சரி. ரெண்டாவது பாப்பா பிறந்திருக்கான், பையன் பிறந்திருக்கான். ஃபர்ஸ்ட் பொண்ணு. சரி. கொஞ்சம் பேர் வைக்கணும் சுவாமிஜி. மந்திரம் கேட்டியா? ஆமாங்க சுவாமிஜி. அத சொன்னியா நீ? டெய்லி போட்டு கேட்டுதான் இருந்தோம் உங்க யூடியூப்ல போட்டு. சரி 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 சரி. இல்லம்மா, 2வது லைன் கிடைச்சும் பேர் கேட்கறேன்னா அதெல்லாம் ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயம் தான்மா. ஆமாங்க சுவாமிஜி, கண்டிப்பா. எவ்வளவு பேர் முயற்சி பண்ணிட்டு இருப்பாங்க தெரியுமா இந்த நேரத்துல? உனக்கு முதல் குழந்தைக்கு வச்சு 2வது குழந்தை நீ எவ்வளவு பெரிய குடுப்பினக்கா இருப்பாரு. ஆமாங்க சுவாமிஜி. சில பேர் இது வரைக்கும் 1000 ரூபாய் கட்டி பேருக்காக எவ்வளவு நாளா காத்துட்டு இருக்காங்க தெரியுமா? பெருமைக்கு சொல்லல நானு, எனக்கு நேரம் இல்லைன்றதுக்காக சொல்றேன். சரி, என்ன நட்சத்திரம்? திருவோண நட்சத்திரம், மகர ராசி சுவாமிஜி. அப்படியேங்கப்பா, திருவோணமா? ஆமாங்க சாமிஜி, போன வாரம் சனிக்கிழமை தான் பிறந்தாரு. கோகுல ஆசன் வச்சுக்கோமா. கோகுல ஆசன். கோகுலாசன். ஓகே சாமிஜி. இன்னொரு ரெக்வெஸ்ட் சாமிஜி. என்னம்மா? இன்னும் ஒரே ஒரு ரெக்வெஸ்ட் சாமி. சொல்லுமா. இந்த பௌத்திர கட்டிக்கு கொஞ்சம் மருந்து சொல்ல முடியுமா சாமிஜி? ஏமா, டாக்டர் எல்லாம் பார்க்கலையா? பார்த்தோம் சாமிஜி, அது ஆபரேஷன் பண்றாங்க, மறுபடியும் வருது சாமிஜி. அது அடிப்படைன்னு ஒண்ணு இருக்கு. 30 விதமான மூல கட்டிகள் இருக்கு. அது என்ன விதமான உன்னை கேட்டுதான் அதுக்கான மருந்து எடுக்கணுமே தவிர, இப்ப நான் மருந்து சொன்னாலும் அது அப்படியே கரைஞ்சிரும், திரும்பவும் முளைக்கும். அப்படிதான் சாமிஜி. இல்ல, அது முளைக்கும். அதுக்கு பிரச்சனையே வேற இருக்காது. அது என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கேத்த மாதிரி மருந்து எடுக்கிறது தான் நிரந்தர தீர்வுக்கு வழிவகுக்குமே தவிர இது அறகுறையா வராதுரா கண்ணு. முடிஞ்சா நீ ஒரு முறை வந்து பார். முதல்ல ஹாஸ்பிட்டல்ல பார்த்ததெல்லாம் அந்த ரிப்போர்ட் எடுத்துட்டு வந்து என்ன பாடுறா கண்ணு. சரியா? சரிங்க. நல்லது. பேரை முடிச்சவனா நீ மூலத்துக்கு போயிட்ட பாரு. புத்திசாலி பிள்ளைங்க. அழைப்பிற்கு நன்றிமா. வணக்கம், ஆத்மசங்கமம். யார் பேசுறீங்க? ஹலோ, நான் ஜெயஸ்ரீ பேசுறேன். சொல்லுங்கம்மா, உங்க வயதுமா? என் வயது 35 மேம். ஓகே, சுவாமிஜிட்ட பேசுங்க. சொல்லுடா கண்ணா. வணக்கம் சாமி. வணக்கம். கல்யாணம் 15 வருஷம் ஆகுது, குழந்தை சாமி எங்களுக்கு. டாக்டர் எல்லாம் பார்த்துட்டீங்களா?
பேங்க்ல ஸ்டார்டிங் இதுல பாத்து நான் நிம்மதி இல்ல, சண்டை இருந்தோம். புரியலம்மா. சண்டை வீட்டுல பிரச்சனையா இருந்துச்சு சார். அப்ப சண்டை போட்டுனே இருந்தா எங்க இருந்து புள்ள பெற்றுக்குவீங்க நீங்க? அதான் பிரச்சனை இல்ல, கூட்டு கொஞ்சம் டார்ச்சல் வர 4 கொடுங்க 4 வருஷம். சரி. அதெல்லாம் தனியா வந்து கூட என்னால நிம்மதியா இல்ல. 18 வருஷம் ஆகுது குழந்தை. மகர ராசி. இருமா நீயே பதில் சொல்லிட்ட. நாங்க 2 பேரும் நிம்மதியா இல்லைன்னா நீங்க எங்க நிம்மதியாவ எல்லாத்துலயும் இருக்க போறீங்க? பத்தியா சிரிச்சுட்ட முடிஞ்சு போச்சு. அப்ப நான் வந்து நீங்க 2 பேரும் நிம்மதியா இருக்க மாட்டீங்க, படுக்கும் போதும் சண்டை போட்டுக்குவீங்க. நான் இரு நான் மருந்தோ பரிகாரம் சொன்னாலும் இதுதான் நடக்க போகுது. இல்ல சார் போறோம். எங்க போறீங்க? என்ன வந்து திருச்செந்தூர், எங்களை வந்து திருச்செந்தூர் தோட்டாடி பகவதி அம்மன் கோயில் ராமேஸ்வரம் போக சொன்னாங்க பஞ்சாங்கத்துல. சரி. அது போலாம்னு நினைச்சுன்னு அதான் கேட்டு குழந்தை பாக்கி எடுக்கா இல்லையான்னு கேட்கறது. நான் இல்லைன்னு சொன்னா நீ போவாத விட்டுற போறியா? இல்ல போயிட்டு வரோம், மனத்திற்காக போயிட்டு வரோம். அவ்வளோதான், போயிட்டு வாமா பார்க்கலாம். இது நீ மட்டும் கேட்டு உனக்கு மட்டும் நான் நீலர் வயசில் கேட்டு சொல்ற விஷயம் இல்லை. பிரச்சனைக்கு முதல்ல தீர்வு எடுத்தாலே இது எல்லாம் சரியாயிடும். நீ அவரை அழைச்சிட்டு வந்து என்ன பாருமா. இல்ல சாமி, அவர் வந்து குடியானு டெய்லி குடிக்கிறாங்க, ஓவர் குடி. அதை தான் சொன்னேன் நான். இப்போ நான் மருந்து சொல்லி என்ன, பரிகாரம் சொல்லி என்ன, ராமேஸ்வரம் இப்போ இந்த அம்மா கேள்வி கேட்டாங்க இல்லையா, அதுக்கான பதில் நீயே சொல்கிறப்பார். ராமேஸ்வரம் போகிறீங்க, குடிக்கு திருத்தணும்னு போகிறீங்க, குழந்தைக்குன்னு போகிறீங்க, போயிட்டு வரும்போதே தண்ணி வச்சுட்டு வந்தால் என்ன பண்ணுறது? இல்ல அந்த பழக்கம் இல்ல சாமி, கோயில் விஷயம் வந்தா கரெக்டா இருப்பாங்க. அப்போ அவர் நீ மாதம் டெய்லி கோயிலுக்கு இட்டு போயிரு எங்கேயாவது. மாலை தான் போட்டு வச்சுக்கிறேன், முருகன் மாலை தான் போடுற சாமி. நீ தான் போட்டு வச்சிருக்கியா? ஆமா இல்ல அவரே போட சொன்னார் திடீர்னு. அவர் முருகர் மாலை எப்பவுமே போட மாட்டார், மத்த மாலை தான் போட்டு. இல்ல அது கொஞ்ச நாள் கொஞ்சம் குடிக்காம இருந்தா நல்லா இருக்குன்னு அவங்களா போட்டுக்கிறது, அது மாலையா போடுறது இல்ல சாமி. வருஷம் போடுவாங்க அவங்க, ஒரு வருஷம் தவிர எல்லா கோயில் மாலை. சரி, நான் என்ன சொல்றேன், அவரை மாலை போட்ட நேரத்துல என்ன வந்து இட்டுன்னு வந்து பாத்துரு. சரி சாமி. நல்ல ஒரு முடிவு கிடைக்கும். சரி சாமி. நல்லதுமா. எந்த இடம் தெரியல சாமி. என்னம்மா? எந்த இடத்துக்குன்னு தெரியல. கீழே நம்பர் வருது பாருங்க, அந்த நம்பருக்கு போன் பண்ணி கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க. அழைப்பிற்கு நன்றி. வணக்கம் ஆத்மசங்கமம், யார் பேசுறீங்க? வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, பெயர் சொல்லுங்க. ஹலோ வணக்கம் அம்மா, இணைப்புல இருக்கீங்க, யார் பேசுறீங்க? கேக்குதுங்களா? நல்லா கேக்குது. யார் பேசுறீங்க, உங்க பெயர் சொல்லுங்க. மஞ்சுளா ரெடில்ஸ் வந்து பேசுறோம். ஓகே மஞ்சுளாமா, பதட்டமே இல்லாம ரிலாக்ஸ்டா பேசுங்க. உங்க வயது சொல்லுங்க. உங்க வீட்டுக்கார பத்தி கேட்கணுங்க. ஓகேம்மா, சுவாமிஜிட்ட பேசுங்க. குருவே சரணம் அப்பா. நல்லா இருக்குமா, சொல்லுங்கம்மா. அவர் பேர் என்ன? அவர் பேர் மணிமாறன்ப்பா. நாங்க ஜோதிடம் படிச்சிருந்தாரு, அவரு 3 வருஷமா படிச்சு முடிச்சாரு. சரி. அது நாங்க வந்து அவரு ஆடிட் போட்டிருக்கோம். புரியல. பேர் வந்து ஆடிட் போட்டிருக்கோம்ப்பா. ஆபீஸா? ஆமா, ஜோதிடம் பாக்குற ஆபீஸ் போட்டிருக்கீங்க? ஆமா, ஆடிட் போட்டிருக்கோம். சரி. அதுக்கு சடாஸ்திர சண்முகநாதன் பேர் வச்சுக்கிறோம்ப்பா. கரெக்டாப்பா? அதுக்கு என்ன இது என்ன சண்முகர் பேர் வச்சுட்டு அப்புறமா கரெக்டான்னு கேட்டா? அருமையான பேரு, அப்படியே இருக்கட்டும். சரிங்கப்பா. உங்க குடும்பத்தை நீங்க ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. குறையில்லாத அவருக்கு வாக்கு பலிதமாயி நீயும் தீர்க்க சுமங்கலியா அவரு நீண்டாயில நல்லபடியா இருங்க. அப்ப ஒரு விஷயம்ப்பா, வீடு மாறதுக்காக நாங்க புக்கு கேட்டோம் பண்ணாங்க. கேட்டதுக்கு ஒரு தனி வீடு கிடைச்சிருக்கு. வாடகை வந்து கொஞ்சம் அதிகமா சொல்றாங்க. எங்களுக்கு அவ்வளவு போக முடியாது, கம்மியா தான் கேட்டிருக்கோம். அந்த புக்ல வந்து ஓம் பாசஸ்பதே சோமபதே குரு மங்கள யோகா சித்திரஸ்ன்னு வந்துருக்குப்பா அந்த மந்திரம். நாங்க அதை படிச்சுட்டே இருந்தோம். அந்த வீடு கிடைக்குமாப்பா? கிடைக்கிறதுக்கு கிடைக்குமான்னு அம்மா படிக்கிறடா கண்ணு, கிடைச்சிருவோன்னு படுறா கண்ணா. சரிப்பா. அதே மாதிரி அவரு கேட்டுக்கோ, அவங்க பித்ரு சாபம் இருக்கா அவர் ஜாதகத்துலன்னு கேட்டுக்கோ, அவரு தான் ஜோசியம் பாக்குறேன். ஆமாப்பா ஆமாப்பா, நீங்க ஏற்கனவே சொல்லிருக்கீங்க தோஷம் இருக்கு, நீங்க கல்யாணம் வரதுக்கு செய்ய சொல்லிருக்கீங்கப்பா. அத முதல்ல பண்றா கண்ணா, போய் வீடு கிடைச்சிடும். 3 வெள்ளிக்கிழமை பண்ண சொன்னீங்க, 2 வெள்ளிக்கிழமை பண்ணிட்டுப்பா, இன்னும் 1 வெள்ளிக்கிழமை அத முடி உனக்கு வீடு கிடைச்சிடும். சரிப்பா, ரொம்ப நல்லதுமா. அம்மா, சுவாமிஜியோட புக்ஸ் எல்லாம் வாங்கிருக்கீங்களாமா? படிக்கிறீங்களா? எல்லாம் வாங்கிட்டோம். இந்த அரிசி அப்பா கொடுத்துருக்காரு, அரிசியும் அந்த காயெல்லாம் வச்சு பூஜை பண்ணிங்க இருக்கோம்பா. ஏன்னா நீங்க உங்க கணவர் ஜோதிடர் சொன்னீங்க, சுவாமிஜியோட புக்ஸ டச் பண்ணாம நிச்சயமா பார்க்கவே முடியாது. உங்க அனுபவம் சொல்லுங்க. எல்லாமே அவரு எல்லாமே படிச்சு இப்போ வந்து என்னன்னா சொல்லவே முடியல என்னால. அதான் மேஜிக் மிராக்கிள். அது மூலியமா தாங்க நாங்க வந்து உங்க முன்னேற்றத்துக்கு வந்ததே. நாங்க சரி, புக்கு படிச்சு அந்த பரிகாரங்களை கொடுக்கறதுனால அவருக்கு நல்ல பேர் கிடைக்குது. அததானே சொல்ல வரீங்க? ஆமாப்பா, எல்லாமே கேட்க என்ன பண்றது, இதை நானே சொல்ல வேண்டியதுதான், கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. என்ன பண்ண
அப்ப பசங்க எல்லாம் நல்லா இருக்குப்பா, நல்லா +2 போறாப்பா ஒரு பொண்ணு, ஆ நல்லா படிக்கணும்ப்பா, நீங்க ஆசீர்வாதம் பண்ணுங்க. குறையில்லாத குடும்ப சகிதமா நல்லா இருங்க. சரிங்கப்பா. நல்லதும்மா. சமஜி, நம்ம ஒரு கேள்வி பேசிட்டு இருந்தோம். நீங்க சொன்னீங்க கர்ம பயனாகத்தான் ஒரு மனிதனுடைய மரணம் அப்படிங்கிறதும் ஜனனம் அப்படிங்கிறதும் நிகழுது அப்படின்னு சொன்னீங்க சுவாமிஜி. அப்படி இருக்கும்போது மிகப்பெரிய விபத்து சமீபத்துல கூட பாத்தீங்கன்னா ஒரு மெடிக்கல் காலேஜ்ல போய் ஒரு பிளேன் போய் இடிக்குது, கிராஷ் ஆகுது. அதுல அதிர்ஷ்டவசமாக ஒருத்தர் மட்டும் தப்பிக்கிறாரு. அப்போ அந்த என்டையர் இதுல அவருடைய ஜாதகம் மட்டும் வேலை செய்யுதுன்னு சொல்லாமா, இல்ல எப்படி சுவாமிஜி இவங்க மட்டும் பிழைக்கிறாங்க, மத்த பேர் எல்லாருமே ஒரு சின்ன குழந்தை உட்பட அவ்வளவு பேர் இறந்து போனாங்களே, இந்த மேஜிக் இது எப்படி சுவாமிஜி நடக்குது? அதுதான் கர்மம்மா. அதனால தான் ஒரே தொகுப்பு சொல்லிட்டோம். கர்மா சில பேர் நினைப்பேன்பா கர்மான்னு இது வந்து சாமர்த்தியம், அப்படி கிடையவே கிடையாது. நான் அதுக்கு தான் ஜனனத்திலேருந்து ஆரம்பித்தேன். பிறக்கும் பொழுது இறைவன் அனுக்கிரகம் நம்ம பேசிக்கிறோமே தவிர இந்த மாதிரி சொல்ல மாட்டோம். ஆனால் இறக்கும்பொழுது குறிப்பிட்டு கடவுள் மேலே பாரத்தை போட்டுடுவோம். அவரவர் செய்த கர்மம் தான், அதில் ஒன்றும் மாற்று. நல்லா படித்த புள்ள, கோல்டு மெடலிஸ்ட் வாங்கின பொண்ணு 1 மார்க்கில் தோற்று போயிட்டு தூக்கு போட்டுக்குமா, தற்கொலை செய்துக்குமா? அப்போ அதுக்கு அந்த தற்கொலை என்ன தோன்றது யார்? கடவுள் போய் நீ தற்கொலை பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லுவாரா? சிந்திச்சு பார்க்கணும்ல. அந்த குழந்தை கோல்டு மெடலிஸ்ட்டு 1 மார்க்கில் போகும்போது கர்மா அது அப்படி தான் மரணிக்கணும்னு ஒன்றுமே பண்ண முடியாது. இருள் மருள் சுத்தம் பிரணவம், அதுக்கு தான் நான் சொன்னேன். ஸ்தூல உடம்பு சூட்சும உடம்புன்னு நம்மளே எல்லாத்தையுமே சொல்லிகிட்டு இருக்கோம். ஒன்றும் இல்லை, ஒருத்தனுக்கு ஒரு குருக்கிட்டேயே இருக்கிற ஒரு சீடன், இதை தான் நீங்கள் நல்லா கவனிச்சுக்கணும் ஐயா. நீங்களும் ரொம்ப பக்தியாக இருக்கிற ஒரு சீடன், அவனுக்கு பெரிய குடும்பம், அந்த குடும்பத்தில் நல்ல மகிழ்வோடு இருக்கிறான், மேலே பாசமான குடும்பம், எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. ஒரு நாள் இவன் வாகனத்தில் வரும்பொழுது அடிபட்டு கால் உடைஞ்சு போகுது. அவன் ஒரு 3-6 மாதத்துக்கு அவனால் நடக்க முடியல, ரொம்ப சங்கடப்பட்டுட்டு போகிறான். அப்போது எல்லாம் முடிஞ்ச பிறகு குருநாதர்கிட்ட போனான். குருநாதா, எனக்கு கால் உடைஞ்சி 6 மாதம் ஆச்சு, நான் எதுவுமே பண்ணலையே, கடவுள் என்னை ஏன் சோதிச்சார், நீங்களும் சோதிச்சிட்டிங்களேன்னா. ஏண்டா நானாடா விபத்தில் போய் மாட்டிக்கன்னு சொன்னேன், இது தானா தானடா நடந்தது, என்ன போய் சொல்கிறியே அப்படின்னு. இல்லை சாமி, என் அம்மா எவ்வளோ பாசத்துக்குடையவர், என் மனைவி எவ்வளோ பாசத்துக்குடையவர், என் மகன்கள் எவ்வளோ பாசமாக என்னை பார்த்துக்கிட்டாங்க, அந்த பாசத்தை விட்டு போயிடுவனோன்னு எனக்கு இந்த மாதிரி பயம் வருது, அடுத்து இது மாதிரி நடக்காமல் பார்த்துக்கோங்கோன்னா குரு சொன்னார். அப்படியாடா, சரிடா, அம்மா பாசம் எல்லாம் பாசம் விபத்துன்னு நீ சொல்லிட்ட, நான் ஒத்துக்கிறேன். நீ ஞானத்தை வேறு என்கிட்ட பயிலணும்னு நினைக்கிற, உனக்கு ஒரு சிலதை நான் சொல்லித்தானடா ஆகணும், வேறு வழி இல்லை. நான் ஒரு மூலிகை தரேன், 2 மணி நேரத்துக்கு நீ செத்துடுவ. ஒரு மூலிகை தரேன், 2 மணி நேரத்துக்கு நீ செத்து போயிடுவ. அப்போது அந்த 2 மணி நேரத்தில் உங்கள் வீட்டில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாண்டா, அதுக்கப்புறம் நான் இதுக்கான வழியை சொல்கிறேன், விபத்துக்கான வழியை தீர்வு சொல்கிறேன்னார். சரின்னா, நீ 2 மணி நேரம் செத்துடுவே தவிர உன்னோட இயக்கங்கள் எல்லாம் இருக்கும், ஆட்டு ஓடும், காது கேட்கும், எல்லாம் இருக்கும், ஆனால் மூச்சு மட்டும் இருக்காது. நான் திருப்பியும் மாற்று மருந்து கொடுத்து உன்னை காப்பாற்றிடுவேன், அதில் ஒன்றும் பிரச்சனையும் இல்லை, இதாண்டா பார் வேடிக்கைன்ட்டார். இவனும் போனான், வீட்டுக்கு போனான், அந்த மூலிகை எடுத்தான், சாப்பிட்டான், செத்துட்டான். 2 மணி நேரம் அந்த வீடே அப்படியே ரொம்ப ரணகலமாக ஆகிப்போச்சு. அழுவுற சத்தம் போட்டு புரண்டு எல்லாம் நடக்குது. குருநாதர் பார்க்க வர்றார், அவன் செத்து போயிட்டான்னாங்களேன்னு பார்க்க வர்றார். வரும்போது அட பாய் குருநாதா, என் பிள்ளைய இப்படி எடுத்துட்டியே, நீ கூட காப்பாற்றக்கூடாதா அப்படின்னாங்க அம்மா. மனைவிலாம், ஐயா உங்களையே சதா கடவுள் நினச்சாரே, செத்து போயிட்டாரே, நீங்கள் கூட காப்பாற்றுவதை விட்டுட்டீங்களே நாங்கள் மனைவி. எல்லாம் பிள்ளைங்க இதே வார்த்தை. அவனுக்கு காதில் கேட்குது செத்துட்டவனுக்கு. முதல்ல அம்மாவை கூப்பிட்டாரு. அம்மா, நீ சொன்னது கரெக்டு தான், என்னால் காப்பாற்ற முடியல, இப்போ நான் அவனை உயிரோடு எழுப்ப போகிறேன், ஆனால் எனக்கு பதிலுக்கு ஒரு உயிர் வேணும், உன் உயிரை தரியா அப்படின்னு கேட்குறாரு. யார? அம்மாவை கேட்டார். அந்த அம்மாவுக்கு 70 வயசு. அந்த அம்மா, யோ நீ ஏன் உயிரை கேட்குற, என் பிள்ளை செத்தது பதில், இன்னும் இந்த பேரம்பேத்திலையும் யார் காப்பாற்றுறது, என்னால் முடியாது அப்படின்னாங்க அம்மா. அம்மா, மனைவி நீ மேலே உளுந்து அழுவுறியம்மா, இவ்வளோ கஷ்டப்பட்டு அழுவுறியே, உன் கணவன் தானம்மா உனக்கு முக்கியம், கண்கண்ட தெய்வம்னு சொல்கிறியே, உயிரை கூடண்டாப்பா அப்படின்ன. சாமி நீங்கள் சும்மா இருங்க போதும், என் பசங்களை யார் காப்பாற்றுறது, வேறு வேலையே இல்லையா உங்களுக்குன்னாங்க அந்த அம்மா. சரி, பசங்கள் 3 பேர் இருக்காங்களே, டே ஒருத்தனாவது உயிரை கொடுப்பாங்கன்னா அவன் அங்கே திரும்பி பார்க்கறதுக்குள்ள ஆள் இல்லை. இவர் உடனே மாற்று மருந்து கொடுத்து எழுப்பினார்.
எப்பா நீ இவ்வளோ சொன்னியப்பா என்கிட்ட, இப்போ என்னப்பா கதைன்னு கேட்டார். சாமி நீங்கள் இந்த குடும்பமே வேணாம், நான் உங்கள் கூடயே வந்துடுறேன்ட்டு ஏந்து வந்துட்டானா. அப்போ தான் சொல்கிறாரு, இந்த போகர் சொன்ன வார்த்தையை ஒரு நினைவுக்கு வருது. டேய், அடிப்படுவது என்பது கூட கர்மடா, வேணாம் பார்த்து போனா அப்பா அம்மாட்ட சொல்லாத போகிற பிள்ளைகள் போய் வெளியில் வேகமாக வண்டி ஓட்டி அடிபட்டு வந்தால் அம்மா அப்பாவை குறை சொல்வதா, வண்டியை குறை சொல்வதா, கடவுளை குறை சொல்லுவதா? கிடையாது. ஏதோ ஒன்று காட்டும்போது நமக்கு புரியலை, அதுதான் விஷயம். என் அனுபவத்தில் நான் பார்த்த விஷயங்கள் நிறையா இருக்குது. ஒரு முறை ஒரு பெரிய விழாவில் வான வேடிக்கைகள் வெகு விமர்சையாக காஞ்சிபுரமே திரும்பி பார்க்குற அளவுக்கு பண்ணேன் நான். அந்த பண்ணவன் நல்ல மனிதன், அந்த செய்த வான வேடிக்கைகள் ரொம்ப தங்கமானவன், ஆனால் தண்ணி அடித்து தங்கமானவன். அதுதான் விஷயம். அந்த 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 வழக்கம் அவங்க எல்லாருமே இருக்கிறதுக்கு. ஒரு இரவு ஒரு பெரிய குரு பூஜையில் வான வேடிக்கைகள் முடிச்சுட்டு நான் எல்லாம் நடந்து போகும்போது, டே வெளில போகாதீங்க, தண்ணி அடிச்சுட்டு போகாதீங்க, இவ்வளோ பெரிய குருநாதருக்கு முருகனுக்கும் செய்திருக்கோம், ஜாகிரதையாக இருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வீட்டுக்கு போனேன். மறுநாள் எங்கேயோ ஆர்டர் வாங்கி வச்சுட்டு வெளியூரில் அப்போவே எல்லாத்தையும் முடிச்சுட்டு குடிச்சிட்டு கேட்காம போனாங்க. ஒரு 4-5 பேர் திரும்பலை, 4-5 பேரும் ஸ்பாட்டிலேயே செத்தாங்க. அப்போது அவங்க வீட்டிலலாம் குருநாதர் இந்த மாதிரி உங்கள் பூஜை தானே பெருசாக பண்ணாங்க, முருகனுக்கு தானே பண்ணார், அவருக்கு இப்படி ஆயிடுச்சேன்னா நான் சொன்னது யாருக்கு தெரிய போகுது? அப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை காட்டுவது கூட கண் மறைக்குது இல்லையா? ஒன்றும் வேணாம், விக்ரமாயான்னு ஒன்று வாகனத்தில் வைக்கிறதுக்கு கொடுத்தேன் நான், இப்போவும் இருக்காது. விபத்து எத்தனை அனுபவம் அங்கே, வேற எங்கேயோ இல்லை, அனுபவத்தில் நான் வச்சிருக்கேன் விக்ரமாயா. இவர் வண்டியில் இருக்கு விக்ரமாயா, எதிர்க்க ஒருத்தர் இருக்காரு, அவர் இப்போ வர முடியாது. விபத்து நேரடியாக வண்டியை பார்த்தாக்கா இதில் இருக்கிறவங்க எல்லாரும் செத்து போயிருக்கணும்னு தான் எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனால் ஒருவருக்கும் ஒன்றாகாது, ஒரு சின்ன கீறலோடு போகும். இதெல்லாம் பார்த்து இந்த மாதிரி நடக்கக்கூடாதுன்னு தான் இந்த முத்தாய்ப்பா மாயாசக்தின்னு சொல்லக்கூடிய ஒவ்வொரு புராதன கோயில்லையும் தலைவாசப்படி கர்ப்ப கிரகத்தில் இருக்கக்கூடிய தலைவாயற்படியில் மேலே ஒரு உருவம் இருக்கும், அதுக்கு மாயான்னு பேர். அது நேரடியான சில விஷயங்கள், இந்த மாதிரி மரணங்கள், அகால மரணம், அது தற்கொலை மரணம், இந்த இயற்கை மரணம், சிவலோக பதவி, முத்தி அடைந்தார், இந்த 5க்கும் முத்தாய்ப்பாக இருக்கக்கூடிய எந்த ஒரு கர்மாக்களின்படி விதி நிர்ணயிக்கப்பட்டு மரணம் இருக்குமானால் அதை தடுக்க வல்லது தான் அந்த மாயா சக்திங்கிறது. அதை கணக்கு போட்டு தான் நான் அதை உருவாக்கினேன். ஆக இதை நாம் மனசால ஒவ்வொருத்தரும் நினச்சிக்கிறோம். அவங்க கிளம்புன சூழ்நிலை, யாரை கேட்டு கிளம்புனாங்க சூழ்நிலை, அவங்களுக்கு பட தடுங்கள் வந்திருக்கும், கண்ணுக்கு தெரிஞ்சிருக்காது, போகிற ஆர்வத்தில் இருந்திருக்கலாம். அல்லது இப்போ மாலை போட்டவர் ஒருத்தர் தண்ணி அடித்து நிறுத்துறதுக்காக மாலை போடுறாரு, அவரால் முடியல, மாலை போட்டால் தான் ஒரு கட்டுப்பாடு வருது அவருக்கு. அப்படி அந்த மாலையை கழட்டிட்டு வந்தால் உடனே குடிக்க போகிறாரு. அவர் மனசில் எப்படி பக்தி இருக்கும்? ஒருவன் நான் எந்த நான்வெஜ்ஜும் அசைவமும் சாப்பிடுவதில்லை அப்படின்னு சுத்தமாக இருப்பான், அவனை யாராலையும் மாற்ற முடியாது, ஆனால் பக்தி சிறிதும் இருக்காது. ஒருத்தன் பயங்கர பக்திமானா பட்டையும் கொட்டையும் போட்டுட்டு இருப்பான், நல்லா அசைவம் சாப்பிடுவான், அவன் போய் கோயிலில் கும்பிட்டுட்டு இருப்பான். 2 பேரும் போகும் பொழுது இந்த அசைவம் சாப்பிடுறவனுக்கு மீன் குழம்பு வாசனை வராது, இவன் போனவனுக்கு கோயிலுக்கு போகும்பொழுது அப்பா இங்கே எங்கேயோ மீன் குழம்பு இருக்குது அப்படின்னு சொல்லுவான். இப்போது இதை யார் போய் கண்டுபிடிக்க முடியும்? விபத்தைத்தான் நம்ம சொல்கிறோமே தவிர, ஆனால் காரணங்கள் என்னவா இருக்குன்னு எப்படி தெரியும்? இந்த காரணங்கள் எப்படி தெரியும்? நம்ம எடுக்கும் பொழுது தான் தானான போகனருள் கடாட்சத்தாலே தயவாக புலிப்பாணி விளக்கம் செய்தேன், வீணாக அவரவர் செய்த கர்மம் விளைந்ததடா நோயாக அநேகம் கோடி, தானாக வந்த கர்மம் தீந்திடவே தயவாக புலிப்பாணி தான தர்மம் செய்கடான்னு சொல்கிறேன். தேனான தான தர்மம் செய்யாவிட்டால் தேகம் இது நோயிட்ட பாண்டமாகும், தேகம் இது அழியும் பாண்டமாகும், அவரவர் செய்வ கர்மத்துக்கு வினையை தீர்த்துக்கோங்கன்னு பாடினாங்களே. அப்போ நீ எத்தனை பேருக்கு நல்லதை செய்திருப்ப யாருக்கு தெரியும்? நிச்சயமா. எப்படி இதெல்லாம் நாம கணக்கிட முடியும்? மரணத்தையும் கடவுளையும் வைத்து கணக்கிடுகின்ற நீ கர்மத்தையும் செய்த நன்றியையும் செய்கின்ற செயலையும் வைத்து கணக்கிட்டு பார்த்தா இந்த கேள்விக்கு விடை இருக்காது. அதனால போகக்கூடிய மனநிலை என்ன சூழ்நிலை, சில பேர் கவலையினே கோயிலுக்கு போவாங்க, அப்பா நிம்மதியாக கோயிலுக்கு போய் உட்காந்தா நல்லா இருக்குன்னு ஒரு அம்மா சொல்லிச்சு பாருங்க. கவலைக்குன்னே கோயிலுக்கு போகிறது, கும்பிட்றதுக்கு போனேம்மான்னா 2வது அது, அங்கே போனாலாவது நிம்மதி கிடைக்கும். நீ எங்கே போனால் நிம்மதி கிடைக்கணும்னு நீ நினச்சி போனால் தான் நிம்மதி கிடைக்கும்.
அதனால் மரணம் என்பது யாராலும் அறுதியிட்டு உறுதியாக நிர்ணயம் படுத்துவது அல்ல. சுவாமிஜி, ஆனா சில பேர் சொல்றாங்க நாம வெறும் பொம்மைகள் தான், நம்மை ஆட்டுவிப்பவன் அவன் அப்படின்னு சொல்றாங்களே சுவாமிஜி, அப்ப இதையும் நிகழ்த்துறது அவன் தானே? கிடையவே கிடையாது. பிறக்கும் பொழுது ஒரு தாயின் வயிற்றில் 5 பிள்ளைகள் பிறக்குது. 5 குழந்தைகளுக்கும் அறிவு இருக்கு. 5 குழந்தைகளும் ஊன் குருடு செவிடு முடம் இல்லாமல் பிறந்திருக்கு. எல்லா குழந்தைக்கும் அதே மூளை தான். ஆனால் ஒன்று கலெக்டர் ஆச்சு, ஒன்று குடிகாரனா ரோட்டில் சுற்றிக்கிட்டு இருக்கு. இது கடவுள் வச்சதா? இது கடவுள் வைத்ததா? அறிவோடு தானே 5 குழந்தையும் பிறந்தது, ஒரே தாய் வயிற்றில் தானே பிறந்தது. ஏன் இந்த பேதுமை வந்தது? அப்போ அது செய்த கர்மம் தான் அதனுடைய தொகுப்பு, பிறப்பு அது அல்ல. இப்போ நாம் எல்லாருக்கும் பிட்டத்துக்கு மேலே 2 குழி இருக்கும். கட்டவரில் ஒரு பூரி மாவு அழுத்தனா எந்த அளவுக்கு பள்ளம் இருக்குமோ அந்த பள்ளம் ஆண் பெண் பிறக்கின்ற குழந்தைகளுக்கு, எல்லா குழந்தைகளுக்குமே அந்த புட்டத்துக்கு மேலே 2 குழி இருக்கும். தலைக்கு மேலே உச்சி இருக்கும். இந்த 3 தான் பிறவியினுடைய தொகுப்பின் ரகசியம். தாய் தன் சுவாசத்தை குழந்தைக்கு கொடுக்கின்ற வரையில் அந்த குழந்தை ஜனிச்சுக்கிட்டு இருக்குது. ஒரு குறிப்பிட்ட மாதத்துக்கு மேலே தான் மூச்சு விட்ட பிறகு அது வெளியில் வந்தாகணும். தாயினுடைய மூச்சு இயற்கையாகவே கட்டாயிடும், அது சுவாசிக்க ஆரம்பிச்சிடும். அதுதான் ஜனனம். அப்படி ஜனனமாகும் பொழுது அந்த குழந்தையை வெளியில் எடுப்பது இறைவனுடைய கர்மாவனுடைய தொகுப்பு இருக்கு. அங்கே எந்த குழந்தையும் கை திறந்துக்கிட்டே வெளில வராது. ஐயோ இறைவா, இந்த உலகத்தில் இயல்பான ஒரு மனித வாழ்க்கையில என்னை தள்ளுறையேன்னு கையை மூடிக்கிட்டு தான் கீழே வரும். அப்போது அந்த காற்று தள்ளுது. 2 கட்டை விரலை வச்சா தள்ளும், காற்று தள்ளுகிறது. ஆனால் அங்கேயே ஒரு அழுத்தம் இருக்கிறது. இதை நம்ம சிந்திச்சு பார்க்கணும். அப்போ ஜனனத்திலே இவ்வளோ ரகசியம் இருக்குது. மரணம் யாருக்கு எப்படி நிகழும்னு ஒருத்தனுக்கு தெரிஞ்சிச்சுன்னா வாழற காலத்திலே அவன் செத்துருவான். அதில் ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. ஆக அதை யாராலும் அறுதியிட்டு கூறவே முடியாது. தற்கொலை செய்தவர்களுக்கு நான் சொல்லியிருக்கேன், அது கூட நம்ம நிகழ்ச்சியில் காப்பாற்றிருக்கு. ஒருவர் தூக்கிட்டு போகும்பொழுது நம்ம ப்ரோக்ராமை 9 மணிக்கு காலையில் பார்க்கும் பொழுது நான் அப்போ தற்கொலையை பற்றி சொன்னேன். இந்த பிறவியில் நீ தற்கொலை செய்து கொண்டால் நீ எத்தனை பிறவி எடுத்தாலும் தற்கொலையில் தான் சாவ, ஞாபகம் வச்சுக்கோ, இதுதான் கர்மா அப்படின்னு சொல்லும் போது கயிறை கட்டிட்டு அந்த பையன் மறுநாள் என்கிட்ட வந்து காலில் விழுந்து ஆசிர்வான். அந்த நேரத்தில் தான் நான் ப்ரோக்ராமை பார்த்தேன்னு. அப்போது கர்மா எங்கே வந்து காப்பாற்றுச்சு? ஒரு தொலைக்காட்சியில் யாருன்னு தெரியாத ஆன் பண்ணுற நேரத்தில் நம்ம நிகழ்ச்சி போகும்பொழுது கேட்டு காப்பாற்றப்பட்டது. அதுதான் கர்மா. அப்போ ஒருவருக்கு ஆயுள் பலமாக இருந்து விதிக்கப்பட்டதாக இருந்தால் 100 பேரை காப்பாற்றுகிற தன்மை வந்துடும். ஒருவருக்கு ரொம்ப மோசமாக இருந்ததுன்னா 100 பேரை அழைச்சிட்டு போகக்கூடிய தன்மையும் வந்துடும். இதுக்கு கடவுளுக்கு எந்த பொறுப்பும் இல்லை. பிறப்பு பிறவி என்பது ஒரே போன்றுதான் இருக்கும். கர்மத்தினுடைய தொகுப்பு தான் மாறுபட்ட குழந்தைகள் பிறப்பது. அங்கேயே அது முடிஞ்சு போயிடுச்சு. ஆனால் எல்லாம் ஒன்றா பிறக்கும் பொழுது அது வளருகின்ற தன்மைகள் எல்லாம் அதுதான் காரணமே தவிர ஒரு காலமும் கடவுள் காரணமாக மாட்டார். இதைத்தான் ஒன்றை செய் அதையும் நன்றை செய் அதையும் இன்னைக்கே செய்யுங்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அழகான விளக்கங்கள் எங்களுக்காகவே கொடுத்தீங்க சம்ஜி. இடைவேளைக்கு முன்பு நீங்க இங்க அழகான மரணம் குறித்த நிறைய விளக்கங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க சம்ஜி. எதனால அது சங்கமிக்குது, எதனால வருது கர்ம பயன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. தொடர்ந்து சொல்லுங்க சம்ஜி. நல்லா இருப்பாங்கம்மா, நம்ம கேள்விப்பட்டிருப்போம். படுத்திருப்பாரு, ஒரு 2 மணி நேரம் போய் வீட்டில் போய் பார்த்தாங்க, எழுந்துக்க மாட்டார். ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிருப்பாங்க, 1 மணி நேரம் ஆயிடுச்சு, அவருக்கு எதுவுமே இல்லைன்னுவாங்க. இது ஒரு கர்மா. அப்போ மரணத்தில் எத்தனையோ வகை இருக்கு. ஒரே ஒரு துளி நேரம் தான் நம்ம தற்கொலைக்கு தூண்டுறது. ஒரு தைரியசாலி கூட எளிமையாக ஒரே ஒரு கடுகு மாத்திர சிந்தனை இல்லாத தானே செத்து போகிறா. அந்த கடுகு மாத்திரங்கிறது தான் கர்மாவே. ஆமாம், கடவுள் செய்தாரா? நல்லார்க்கும் பொல்லார்க்கும் நடுவில் நின்ற தெய்வம், கல்லார்க்கும் கற்றார்க்கும் கண் கொடுக்கும் தெய்வம், சொல்லார்க்கும் சொல்பவர்க்கும் சுகமளிக்கும் தெய்வம், சொல்வார்க்கும் சொல்லார்க்கும் சுகமளிக்கும் தெய்வம், என்னாலும் பொதுவிலாடும் சிவஞான தீபம், ஆளாளம் அருந்தி விஷத்தை சாப்பிட்டு ஆளாளம் அருந்தி அகிலம் காத்து நிற்கும் தெய்வம்,
அஞ்சல் என்ற போது அபயம் காத்தருளும் தெய்வம், குறிப்பறிந்து தொண்டர் செய்யும் சேவை ஏற்கும் தெய்வம், செருப்பணிந்து மிதித்த போதும் ஜெயம் கொடுக்கும் தெய்வம். தான் கடவுள். சாமிகள் ரொம்ப நல்லா பாடுறீங்க. மனிதன் செயலை பார்க்கின்றான், பரமன் நோக்கத்தை பார்க்கின்றான். இறந்த விபத்திலே இருப்பவர்கள், ஐயா என்னை சீக்கிரம் இந்த சம்சார சாகரத்திலிருந்து எடுத்தும் போன்னு வரத்தை வாங்கிட்டு வந்திருந்தாள், அதுவும் நான் அழிந்து விட்டால் போகாது, என் குடும்பம் கஷ்டப்படக்கூடாது, என் குடும்பத்தோடு நான் அழிந்து விடும் என்று வரமாங்கிருந்தால் உனக்கு தெரியுமா, எனக்கு தெரியுமா? பரமன் நோக்கத்தை பார்ப்பானே தவிர மனிதனுடைய செயலை பார்க்க மாட்டான். திருப்பதி உண்டியலிலே நல்லவன் மட்டும் நோட்டை போடுவானா? போட மாட்டான். ஆனால் பெருமாள் எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணுறது ஒன்று தான், அவன் எடுத்துக்கிறது தான் கர்மத்தினுடைய தொகுப்பு. ஆக ஒரு காரணத்தை வைத்து இறைவனை நாம் குறை சொல்லக்கூடாது என்பது கர்மத்தினுடைய விதி. அவரவர் செய்த கர்மன்னு புலிப்பாணி எழுதுனதுக்கு காரணமே அதுதான். திரிப்பலா சூரண மாத்திரைன்னு ஒரு மாத்திரை வெறும் ₹1. எத்தனை நோய்களை தீர்த்திருக்கு தெரியுங்களா? மருத்துவத்தில் செய்ய முடியாத நோயை ₹1 மருந்து தீர்த்திருக்கிறது. அப்போ அவன் கர்மா லட்சக்கணக்கில் செலவு பண்ணிட்டு கடைசியில் ₹1 மாத்திரையில் எழுந்தானே, அதுதான். இதெல்லாம் தொகுப்பை வச்சுத்தான் என்னை போன்றவர்கள் விக்ரமாயா காரில் விற்கிறதுக்கு, பைக்கில் விற்கிறதுன்னு கொடுத்தோம். எத்தனை பேர் இதை வாங்க முடியும்? எத்தனை பேர் நம்புவாங்க? எத்தனை பேர் நம்பி அதை பயன்படுத்துவாங்க? கேள்விக்குறி. கர்மத்தின் தொகுப்பு விதி மாற்றப்படுபவனுக்கு மட்டும்தான் அது கிடைக்கும், எல்லாருக்கும் கிடைச்சிடாது. அவங்களுக்கு அந்த எண்ணமும் வராது. ஆனால் நம் கடமை இப்படி ஒன்று இருக்குது, விபத்தை தடுக்கிறதுக்கு. கர்மாப்படி யாராவது விபத்தில் மாட்டப்படுவானால் இதை வச்சு தப்பிச்சுக்கிட்டோம். அது ரொம்ப தாயின் வயிற்றிலே பிறக்கும் பொழுது பாவம் செய்யாத புண்ணியவான்களுக்கு தாய் தந்தையரே மதிக்க மாட்டான், தந்தையும் தாயையும் ரொம்ப மனதளவில் நோக வைப்பான். அப்படிப்பட்டவனுக்கு எதை வாங்கி என்ன வச்சு என்ன பிரயோஜனம்? ஒன்றும் கிடையாது. எல்லாமே கர்மத்தினுடைய தொகுப்பு. ஆக நீங்கள் இறைவனை குறை சொல்லக்கூடாது. இதுக்கும் மேலே என்னவென்று சிந்திக்க வேண்டும் என்பது தான் அதுக்கான பதில். கண்ணா தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க. அதே நேரத்தில் செவ்வாய்க்கிழமை, வருகின்ற செவ்வாய்க்கிழமை வளர்பிறை பஞ்சமி. எதையெல்லாம் நமக்கு நன்றாக வேண்டுமோ, திருமணத்தடையா, இல்லை வியாபார குறையா, இல்லை கடன்லேருந்து விடுபட முடியல, எது எல்லாம் தேவைக்கான இருக்குதோ, தேவைகள் இருக்குதோ, தேடுதல் இருக்குதோ, அதற்கான பஞ்சமித்தான் வளர்பிறை பஞ்சமி. அதற்கு அனுகிரக வாராகி முத்தாய்ப்பாக நாம் பிரதிஷ்டை பண்ணியிருக்கோம். வருகின்ற செவ்வாய்க்கிழமை காலை 9 மணியிலிருந்து தொடர்ந்து இரவு வரைக்கும் பஞ்சமி இருக்குது. விளக்கு தீபம் போடுறவங்க கீழே தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. அதில் கேட்டு வந்து போட்டுட்டு வழிபடுங்க. இது ஒரு ரொம்ப முக்கியமான விஷயன்றதுனால சொல்லிட்டேன்டாங்க. அதே மாதிரி ஐயா மந்திரம் கொடுத்தீங்க, உங்களுக்கு வந்ததுன்னு நினைக்கிறேன். அக்ஷய திருதி மந்திரம் பெற்றவர்கள் எல்லாம் சரியாக வழிபடுங்க. ஒரு 3 பேருக்காவது அன்னதானம் போடுங்க. வழிபாட்டை தொடர்ந்து அந்த மந்திரத்தோடு பயன்படுத்துங்கன்னு பக்தர்களுக்கு சொல்கிறேன். புதிதாக பார்க்குறவங்க யாராவது நீங்கள் பொறுப்போடு செவ்வாய்க்கிழமை காலையில் 10 மணிக்குள்ளே அது உங்களுக்கான எண்ணெய் வச்சு வழிபட்டால் என்ன மாதிரி பிரச்சனைகளுக்கு தீர்வு என்பதை சொல்வார்கள். அப்போ நீங்கள் மந்திரம் கேட்டிங்கனாலும் உங்களுக்கு அதை அனுப்பிச்சி வைப்பாங்க. ஆனால் நம்பிக்கையோடு செய்யணும். அரிசியும் காயினும் கிடைக்குமாங்கிறது கேள்விக்குறிதான். அதனால் இன்று வழிபடுபவர்களுக்கெல்லாம் வாழ்த்துகளும் ஆசிகளும் உரித்தாகி கடன் இல்லாமல் நிம்மதியான வாழ்வு, மகிழ்ச்சியும் நீண்ட ஆயிலும் இயற்கையால் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் ஆதி ஆத்மீகம், ஆதி பௌதீகம், ஆதி தெய்வீகங்களால் எந்த துன்பத்தையும் ஒருவரும் அடைந்துவிடக்கூடாதுன்னு அடியேன் பிரார்த்தனை செய்து, இவைகள் இல்லாமல் ஒரு நல்வாழ்வு பெருகட்டும், நிறைய கூடட்டும் என்று வாழ்த்தி ஆசி கூறுறம்மா. உங்களுடைய ஆசீர்வாதம் சுவாமிஜி என்னைக்குமே. நேர்களே, சுவாமிஜி சொன்ன மாதிரி செவ்வாய்க்கிழமை 9 மணி முதல் 10 மணிக்குள்ள காலையில நீங்க கால் பண்ணலாம். இப்போ இந்த ப்ரோக்ராம் ஆத்ம சங்கம் நிகழ்ச்சிக்கு நான் ரொம்ப நேரமா ட்ரை பண்றேன், லைன் கிடைக்கலையேன்னு நினைக்கிறவங்களும் உங்களுக்கான தருணம் அது. கரெக்டா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்க வழிபட வேண்டிய வழிபாட்டு முறைகள், உங்க பிரச்சனைகளுக்கான தீர்வுகளும் உங்களுக்கு வழங்கப்படும். நீங்க கால் பண்ண வேண்டிய எண்கள் நான் இப்ப சொல்ல போறேன், நோட் பண்ணிக்கோங்க. 9600396444 அல்லது 9600397444
4 நீங்க கால் பண்ணுங்க. உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், உங்க மனதில் இருக்கக்கூடிய கேள்விகளை நீங்க எங்ககிட்ட கேட்கலாம். அதற்கு உரித்தான சரியான தீர்வுகள், குறிப்பாக உங்களுக்கே உரித்தான பிரத்யேக வழிபாட்டு முறைகளும் உங்களுக்கு வழங்கப்படும். வணக்கம் ஆத்மசங்கமம். அடுத்த நேரம் இணைப்பில் இருக்கீங்க, பேசுங்க. யார் பேசுறீங்க? வணக்கம். வணக்கம் அம்மா, உங்க பெயர் சொல்லுங்க. என் பேர் ரமா மகேஸ்வரிங்க, திருப்பூர்ல இருந்து பேசுறேங்க. அம்மா உங்க வயதுமா? என் வயது 59 சாமி. சாமியினுடைய அடியார் பக்தர் தான் நம்ம. சுவாமிஜிட்ட பேசுங்க. அகண்ட பாராயணத்துக்கு வர்றோம். சாமி கிட்ட கொடுங்க ஒரு நிமிஷம். என்ன ரகசியம் பேசுற மாதிரிமா? இல்லைங்க சார், நான் ரகசியமே பேசுறேன். எனக்கு அப்படி கேட்டுச்சு போலது. ஒரு சொல்லுடா கண்ணா. குருவே சரணம், குருவே சரணம் சாமி. அகண்ட மண்டலகாரம் வியாபதம் ஏன சராசரம் தற்பதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குருவே நமக்கு. யாரு? ரமா மகேஸ்வரி. நம்ம ஆசிரமத்துல முன்னாடி உட்கார்ந்துருப்பேன் சாமி. உங்களுடைய அன்பாக என் மேல பழகும். என்னடா கண்ணா? உங்க ஆசிரமத்துல முன்னாடி லைன்ல உட்கார்ந்து அகண்ட பாராயணம் வருது. அதனாலதான் உனக்கு லைன் கிடைச்சிட்டு நீ அகண்டங்கள் மண்டலாகாரம் துதி சொல்ற அளவுக்கு போயிடுச்சு பத்தியா? நான் டெய்லியுமே சொல்லுவேன் சாமி வீட்டுல. இல்லம்மா, ஒரு குருவனுடைய அந்த நேத்திர ஔஷத பார்வை நேரடியா அகண்ட பாராயணத்துல படுறது. அது ஒரு குறிப்பிட்டு அங்க ஒரு ஒரு புள்ளி இருக்கு, முக்கிய புள்ளி. அது தொலைக்காட்சியில கிடைச்சி, அதுவும் இணையதள இதுக்கு உனக்கு தொலைபேசியில கிடைச்சி நீ பண்ற இல்லையா? அகண்ட பாராயணத்துல அகண்ட மண்டலாகாரம் சொல்ற இல்லையா? அது குருவுடைய அனுகிரகம் இருந்தா தான் சொல்ல முடியும். அதுக்காக சொல்றேன் நான். அதனால விட சாமி ஒரு நாள் கனவுல வந்து நீங்க தலையில ஆசீர்வாதம் பண்ணீங்க. அதுல இருந்துதான் எனக்கு வாழ்க்கையிலே கொஞ்சம் கொஞ்சம் முன்னேற்றம். கொஞ்சம் தொந்தரவு எல்லாம் இடுப்புல தொந்தரவு வந்து ஒரு 5-6 மாசம் வரல. இப்ப நல்லா இருக்கேன் சாமி. ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிச்சு இப்ப பாராயணத்துக்கு வந்தேன் சாமி. அப்பப்போ வந்து தலையில கை வச்சிடறேன், விட்டுரு. ரொம்ப சந்தோஷம். எனக்கு ஆசீர்வாதம் தான் வேணும். கண்டிப்பாடா கண்ணு, நல்லா இரு. சொல்லுமா. பொண்ணு அமைஞ்சிருக்கு சாமி. 7 பொருத்தத்தோட ஜாதகம். பொண்ணு பையனுக்கு அமைஞ்சு முடிவா இருக்கு சாமி. அவங்க பொண்ணு வீட்டுக்காரங்க ரெடியா இருக்கிறாங்க 7 பொருத்தத்தோட. சரி, நீங்க அதை அமையணும்னு எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமி. குடும்பத்துல எல்லாரும் அமையும், நல்லா அமையட்டும், நல்லா பண்ணுங்க. ஒரு குறையும் இல்லாம நல்ல திருமணம் நடக்கட்டும். சரிங்க சாமி. எல்லா குடும்பத்துல நல்லா இருக்கணும்னு ஆசீர்வாதம். நிச்சயமா குறையில்லாத தீர்க்காயுசா தீர்க்க சுமங்கலித்துவமா எல்லோரும் நல்லா இருக்கட்டும். அந்த திருமணமும் சிறப்பா நடக்கட்டும். அம்மா, சுவாமிஜியோட புத்தகங்கள் வாங்கியிருக்கீங்களா? உங்களுடைய அனுபவம் சொல்லுங்க. வாங்கிருக்கு சாமி. நான் சாமிகிட்ட வந்துதான் வீடு கட்டினேன், எல்லாமே பண்ணிருக்கேன். என்ன புக் வாங்கிருக்கீங்க? குறிப்பாக எல்லா புக்ஸும் வாங்கிருக்கீங்களா? ஒரு 5 புக் வாங்கிட்டேன். சாமி கிட்ட கேட்டுதான் வீட்டுக்கே சன்னகுலாசன் பேர் வச்சிருக்கேன். 5 புக்கு தான் வாங்கினியா? ஆமா சார். அதுக்கப்புறம் இடையில வர முடியலைங்க சார். மிச்சம் நல்லா ஆயிடுச்சு. இல்ல வரமாட்டீங்களா? லேட் ஆகும். இப்ப நல்லா ஆயிடுச்சு சார். இப்ப நல்லா ஆயிடுச்சு. உட்காந்து பாராயணம் பண்ற அளவுக்கு நல்லா ஆயிடுச்சு. அவ்வளவுதான். வாடா கண்ணா. நீங்க தான் வீட்டுக்கே பேர் வச்சீங்க சண்முகா. இல்ல, நான் சொல்றது இன்னொன்னு தோன்றத சொல்றேன். முடிஞ்சா கல்யாணத்தை நீங்க நம்ம கோயில்ல வச்சுக்கோங்க. சரி சாமி. நான் முயற்சி பண்ணி அவங்க கிட்ட பேசுறேன் சாமி. பேசுங்க. தோன்னதை சொன்னேன். எல்லாருக்கும் அனுமதிச்சதுதான் ஆசிரமம் அழுக்கா போயிடும். அதனால எல்லாருக்கும் அனுமதிக்க முடியாது. அதுக்காக சொல்றேன். கண்டிப்பா சாமி. தோணுச்சு, இந்த நேரத்துல தோணுச்சு, அதுக்காக சொன்னேன். ரொம்ப சந்தோஷம். நல்லது, முயற்சி செய்யறேன் சாமி. ரொம்ப நல்லதுமா. இது உங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய வரம் அம்மா. சரியா பயன்படுத்திக்கோங்க. அழைப்பிற்கு நன்றி. வணக்கம் ஆத்மசங்கமம். யாரு பேசுறீங்க? ஹலோ. வணக்கம் அம்மா, பெயர் சொல்லுங்க. ராஜலட்சுமி பேசுறேன். லட்சுமிமா, உங்க வயது? ராஜலட்சுமி, வயசு 36ங்க. ஓகே, ராஜலட்சுமி அம்மா, சுவாமிஜிட்ட பேசுங்க. அம்மா ராஜலட்சுமி. அப்பா வணக்கம்ப்பா. கொஞ்சம் நகர்ந்து வாயேன். சொல்லுடா கண்ணா. அப்பா வணக்கம்ப்பா. வணக்கம்டா கண்ணா. என் பேர் ராஜலட்சுமி. எங்க வீட்டுக்கார பேர் சந்திரசேகரனுங்க. சரி. அப்பா இப்ப என்னன்னா என் கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆகுதுங்கப்பா. சரி. இன்னும் குழந்தை இல்ல. சரி. 2வது நிறைய ட்ரீட்மெண்ட் எல்லாம் போனோம். பெரிய சிகிச்சை வரைக்கும் போயிட்டு வந்துட்டோம். IVF எல்லாமே போயிட்டு வந்துட்டோம்ப்பா. உடம்புல எந்த பாதிப்பும் இல்ல. ஆனாலும் எது கை கூடல. இதுக்கு நடுவுல வீடு கட்டணும்ப்பா. வீடு கட்டி இப்போ அந்த வீட்டுலதான் இருக்கோம். 4 வருஷம் ஆச்சு. 2 பேருக்கும் நல்ல புரிதல் இருக்குங்கப்பா. ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்கா தான் இருக்கும். இப்ப என்னன்னா ரொம்ப கடன்ல மாட்டிக்கிட்டோம்ப்பா. மீள முடியாத அளவுக்கு கடனு. எதனால? இந்த வீடு கட்டினதுல கொஞ்சம் கடனு, இந்த குழந்தை பாக்கியத்துக்காக போய் நகையெல்லாம் வித்து அதுல கொஞ்சம் கடன் ஆயிடுச்சுங்கப்பா. அவருக்கு பக்தி உண்டா? நல்லா அவருக்கு தெய்வ பக்தி ரொம்ப இருக்குங்கப்பா. ரொம்ப நல்லவரு இருக்காரா? அவர் வெளியூர் போயிருக்காருங்கப்பா. ஒரு மகர ராசி திருவோண நட்சத்திரங்கப்பா. நான் மிதுன ராசி புனர்பூச நட்சத்திரங்கப்பா. இதெல்லாம் பார்க்காத.
சரிங்க. அப்புறமா புத்திர தோஷம் இருக்குது, இந்த இடத்துல இந்த கிரகம் இருக்குது, உனக்கு குழந்தை நிற்காது, இது பிரச்சனைன்னு நான் ஒரு 5 லட்சம் ரூபா நான் வேற வாங்கி அனுப்புவேன். கடைசி நம்பிக்கை இதெல்லாம் பார்க்காதடா கண்ணு, உனக்கு குழந்தை கண்டிப்பா நிற்கும். ரொம்ப நன்றிங்கப்பா, ஆசீர்வாதம். ஒரே நிமிஷம் இரு. அப்படியே போனை ஸ்பீக்கர் போன் போடு. ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். ஐயோ பிள்ளைங்க, போட்டு அதை மேலே வச்சுட்டு அடி வயிற்றுல 2 கைத்தையும் பின்னி வச்சுக்க. உங்க வீட்டுக்கார் வந்தாருன்னா டெய்லி காலையில எழுந்து 2 பேரும் குளிச்சுட்டு இந்த மந்திரத்தை 2 பேருமா கேட்கணும். ராத்திரி 2 பேரும் கையில பால் 2 பேரும் கையில வச்சுக்கிட்டு இந்த மந்திரத்தை கேட்டுட்டு அந்த பாலை குடிச்சிட்டு படுக்கணும். அவரும் அடி வயிற்றுல கை வச்சுக்கணும், நீயும் அடி வயிற்றுல கை வச்சுக்கிட்டு தான் கேட்கணும். செம்பருத்தி பூ 20 பூ, நீ அவரு ஒட்டை செம்பருத்தி பூ 2 பேருக்குமே 20 பூ அரைச்சி அந்த செம்பருத்தி பூ 500 ml பால் அதுல போட்டுறணும். 20 ஒரு உருண்டை, ஒரு 500 ml, இன்னொரு 500 ml 20 பூ மகரந்தத்தோட அரைக்கணும். அப்படியே காம்பு மகரந்தத்தோட அரைக்கணும். அதை போட்டு சுண்ட காய்ச்சி 2 பேரும் ஒரு நாளைக்கு 2 வேளை குடிக்கணும். ஆனா ஒத்த செம்பருத்தி கிடைக்கலையப்பான்னு சொன்னா நான் பொறுப்பு இல்லை. அதை மட்டும் நீ எங்கேயாவது தேடி கண்டுபிடிச்சி செய், ஃப்ரிட்ஜில் வச்சு செய்யாத, அதுல யூஸ் இல்லை. சரியா? இப்ப நான் சொல்ற அந்த மந்திரத்தை நல்லா கேட்டுக்கோ. உங்க வீட்டுக்காருக்கும் உனக்கும் தெய்வ நம்பிக்கை இருந்ததுனால கண்டிப்பா இந்த மந்திரத்தால உனக்கு குழந்தை நிக்கட்டும். ஓம்கார வித்தகா பரிபூரண வேர்க்குழ விவேக்கை சித்தை தம் சண்முகா சரவணபவா குகா கங்காலா குழவி சண்முகா குரு அனுகிரகமூர்த்த கர்ப்ப சித்தினே நமோ. பாலகி நாமகரணம் ராஜலட்சுமியாடா கண்ணா? பாலகி நாமகரணம் ராஜலட்சுமி தேவவித்தகஸ்யாய கர்ப்ப சகல சங்கட சகல கிரகதோஷ அதிதோஷ பிரத்யர்த்த தோஷ மந்திரதோஷ ரோகதோஷ நிவாரயம். ராஜலட்சுமி நாமகரண பதிகரண பவன தேவோ நாமம். அவர் பேர் என்னம்மா? சந்திரசேகரன் நாமகரண தேவாயோ அதி உயிர்காருண்யம். சண்முகா தேவ வித்தகஸ்யாய மந்திர சாம் சுப்பிரமணிய மாம்பாயி தேவாயே குழவிஞான பரிபூரண சர்வ தம்பதியர் சுபமுகூர்த்தத்யாய மந்திர விவாக குளவியாத்யாய மந்திர சித்திதராய உயிர்பல சித்தி தர்ம தேவாயோ திரவிய பல சித்தி தவதேவாயஸ்யாய மந்திர ரூபம் ஸ்தூல சித்தி நமோ கர்ப்ப சித்தி சண்முகார்த்த சடாட்சரா அனுகிரக வள்ளி தேவான சுபலட்சண அனுகிரக குருமூர்த்தாசிவதாய நமஹ. கேள்றா கண்ணு? புரியுதா? அடுத்தது குழந்தை நின்னுடுச்சுப்பான்னு போன் பண்ணு. அப்பா எனக்கு இது இன்னைக்கு நீங்க சொன்னது எனக்கு ரொம்ப பெரிய பாக்கியம்ப்பா. நான் ரொம்ப நாளா ட்ரை பண்ணி அப்படியே பிறக்கட்டும். கணவரும் மனைவியும் கடைபிடிங்க. நல்லதுரா கண்ணு. அழைப்பிற்கு நன்றி சுவாமிஜி. நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. வட்டம் போட்டாங்க. ஆமா சுவாமிஜி, வட்டம் போட்டு இல்லை, அதாவது அந்த குழந்தை சொல்லும் போது பக்தி தெரியுது, நிற்கும். அவ்வளோதான். உறுதியான அந்த மந்திரத்துக்கான பாக்கியம் கிடைச்சிருச்சு. காத்துக்கிட்டு இருங்க. அடுத்த வாரம் பார்க்கலாம். வணக்கம். அற்புதமான பல விளக்கங்கள் எங்களுக்காகவே பங்குட்டீங்க சுவாமிஜி. கோடான கோடி நன்றிகள். நன்றி ஐயா. செவ்வாய்க்கிழமை காலை 9 மணி முதல் 10 மணிக்குள்ள நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் மீண்டும் ஒரு முறை சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. 9600394444 அல்லது 9600397444. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் இணைவோம். அதுவரை புது யுகத்துடன் இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள்.